ஃபர்ஸ்ட் சிஆர்டினா என்னன்னா கேண்டில் ரேஞ்ச் தியரி. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? எப்பவுமே நீ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்குதான்னு பார்த்துக்கோ, ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், அதுதான் சிஆர்டி. விச் மீன்ஸ் அதே லாஜிக் தான், பட் அதுக்கு பேர் வந்து கேண்டில் ரேஞ்ச் தியரி. விச் மீன்ஸ் இந்த லாஜிக் தான். 3 கேண்டில் மாடல் தான் சிஆர்டி பேசிக்காக. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், அப்போ ஆப்வியஸ்லி விக்கு கீழே க்ளோஸ் வைப்போம். நம்ம தேர்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணுவோம். அந்த தேர்ட் கேண்டிலோட டார்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ. ஏன்னா அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இதே தான் சிஆர்டி. பட் ஆனால் எல்லா சிஆர்டியும் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம ட்ரேட் பண்ண போகிறது பர்டிகுலராக ஒரு ஹை ப்ராபபிலிட்டி சிஆர்டிஸ். அது எப்படி பில்ட் ஆகும்னா ரேஞ்ச் 3 கேண்டிலாக இல்லாமல் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே மினிமம் 2 கேண்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த கேண்டில் அந்த 3வது கேண்டிலோ 4வது கேண்டிலோ ஏதோ ஒன்று கட்டடிக்கணும் அந்த 1வது கேண்டிலோட லோ. ஆனால் இதுக்கு முன்னாடி இது உள்ள மினிமம் ஒரு 2 கேண்டிலாவது இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி சிஆர்டி. புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், இந்த ஒரு கேண்டலுக்குள்ளே மினிமம் 2 கேண்டில், அதுக்குன்னு அந்த 3 கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. அதுவுமே சிஆர்டியோட லாஜிக் தான். பட் அதை விட இது இன்னும் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷன்றது செமையாக இருக்கும். சொல்ல வருது புரியுதா? புரியுது. இங்கே தான் நம்மளோட சேம் ஃப்ரேம் ஒர்க் அதே தான், அதே இன்டர்னல், அதே லொட்டுலொசுக்கு எல்லாமே. பட் அது கூட இதையும் சேர்த்து ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த கான்செப்ட் பார்க்கும் போதே டேப் டவுன் ஒரு மேட்டர் இருக்கு, which is nothing but timed PDRA. அதாவது என்னன்னா இப்போ இந்த மாதிரி PDRA நிறைய இருக்குது. ஆர்டர் பிளாக் இருக்குது, பிரேக்கர் இருக்குது, எக்கச்சக்கமான PDRA இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவைப்படுறது நம்ம அந்த FEG தான் யூஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் என்னதுன்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு லண்டன் செஷன் 1 AM ஒரு FEG ஓப்பன் ஆயிருக்கும். அதே FEGக்கு எய்தர் அன்னைக்கு நாளோட PM செஷன் லைக் 1 AM ஓப்பன் ஆன FEGக்கு 1 PM ட்ரேட் ஆகலாம். அப்படி இல்லைனா அடுத்த நாளோட 1 AM ட்ரேட் ஆகலாம். அப்படி இல்லைனா 4 நாள் கழிச்சு வரக்கூடிய அந்த ஒரு 1 AM கேண்டில் ட்ரேட் ஆகலாம். ஒரு டைமில் ஃபார்ம் ஆகிற FEG அதே ரெஸ்பெக்டிவ் டைமுக்கு ட்ரேட் ஆகணும். அது ஏஎம்ல ஃபார்ம் ஆச்சுன்னா பிஎம்லையும் ட்ரேட் ஆகலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 17க்கு ஒரு FEG ஃபார்ம் ஆகும் டெய்லி கேண்டலோட ஓப்பனிங்கில். ஆனால் அந்த FEGக்கு 5 PM ட்ரேட் ஆகும். அதுவுமே டேப்டா தான், ஏன்னா இது 24 hour ஃபார்மேட் ரயில்வே கிளாக்கு. ஸோ இவென்ச்சுவலி 5 ரெண்டும் ஒன்று தான். புரியுதா? புரியுது. இது டேப்டா உங்களுக்கு இது இன்னும் புரியலனா நான் யூடியூப்ல ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் டேப்டாக்கு. அது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுத்தது. இந்த டேப்டாலேயே இன்னொரு மெத்தட் இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ இந்த ரேஞ்சோட லாஜிக் சொன்ன பத்தியா, அந்த ரேஞ்சே டேப்டாவா ஆக்ட் ஆகும். விச் மீன்ஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது லண்டனோட கேண்டில், நேத்தோட 1 AM கேண்டில். அந்த 1 AM லோவை அடுத்த நாள் வரக்கூடிய 1 AM தூக்குவோம். அதுவுமே டேப்டா தான். அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். இதுவுமே டேப்டா தான். இன்னைக்கு இதை வச்சு தான் இந்த என்கியூவோட செல் ஆஃபை பிடிச்சேன். இதுதான் நான் சொல்ல வந்த அந்த சிஆர்டியோட ரேஞ்சு 2 AM தெரியுதா? ஃப்ரைடேவோட 2 PMக்கு வச்ச ஹைய மண்டேவோட 2 AM தூக்குவோம்.
தெரியுது. இதுதான் அந்த டேப் தான். அது கூட சிஆர்டி, அது கூட மேலே ஹைஸில் வீக்லி வீக்லி மந்த்லி, ட்ரூ மந்த்துக்கு மேலே, ட்ரூ டேக்கு மேலே, ட்ரூ செஷனுக்கு மேலே ஷார்ட்ஸ். சிம்பிளாக இது ஒரு ரேஞ்சோட லாஜிக். நீ இங்கேருந்து பை கூட எடுத்துருக்கலாம், ஆனால் அந்த பை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது. இன்கேஸ் இந்த ஹையை தூக்காமல் வந்து இந்த லோ தூக்கியிருந்தானா செக்ஸியான பை கண்ணை மூடிட்டு வைத்திருக்கலாம். ஏன்னா கீழேயுமே டெய்லி இருந்தது, வீக்லி இருந்தது. ஸோ இது எல்லாமே அந்த ஒரு கீ லெவலுக்குள்ளே தான் நடக்கும். இதுதான் டேப்டா ப்ளஸ் சிஆர்டி. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் யூரோவில் நடந்துச்சு. இது 4 ஹவரில் தான் நல்லா வேலை செய்யும். 1 ஹவருக்கு என்கிட்ட டேட்டா கிடையாது, பட் 1 ஹவர்லேயும் ட்ரேட் பண்ணலாம், ரேஞ்ச் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பட் அது டேப்டாவை ஆக்ட் ஆகாது. வெறும் சிஆர்டி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டேப்டாவை ஆக்ட் ஆகாது. இங்கே பார், நான் நேமுக்கு ஒரு எஃப்ஏஜி ஓப்பன் பண்ணியிருக்கானா? இப்போ உனக்கு இதுதான் அந்த 3 கேண்டில் ஸ்விங் ஃபார்மேஷன். இப்போ எத்தனை மணிக்கு ட்ரேட் ஆயிருக்கான்னு பாரு. 9 AM ஓப்பன் பண்ண எஃப்ஏஜிக்கு 9 AM ட்ரேட் ஆயிருக்கான். ப்ளஸ் அந்த ரேஞ்சோட சிஆர்டி ஆக்டிவேட் ஆகிடும். நமக்கு இந்த இடத்துல தான் அன்றைக்கி நைட்டு லேட்டான டைமில் டெய்லி சைக்கிள் கிடச்சிது. இந்த இடத்துல டாலரோட தெரியுதா? தெரியுது. ஸோ இதுதான் டேப்டா டைம்டு பீரியட் வேணும். ப்ளஸ் அது கூட இந்த சிஆர்டியை கமெண்ட் பண்ணுவோம். சொல்லுங்க. அது ஆல்ரெடி ட்ரேட் ஆயிருக்கே அது, ஏன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. அந்த 9 AM தான் வெயிட் பண்ணுமா? ஆமாம், டேப்டா இங்கே ப்ளே ஆகல. ஆல்ரெடி ட்ரேட் ஆயிருக்குன்னா இங்கே அவன் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டான். இந்த லோ இன்னும் அடிக்கலையே. அப்போ ஈவென்ச்சுவலி அந்த லோ ஹண்ட் ஆகும். அப்போ இது ஜென்ரேட்டர் லிக்விடிட்டி மேலே ஏற்றி எல்லாரையும் நம்ப வச்சு, ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே இந்த இடத்துல லாங் வச்சாங்க. 4 ஹவர் பிரேக்கரு, 1 ஹவர் பிரேக்கரு எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்போ எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு அடுத்து இறக்கு ஷார்ட்ஸை. இதே மாதிரி லாஸ்ட்டாக வேறு எந்த ட்ரேட் எடுத்தேன்? எந்த ட்ரேட் நான் லாஸ்ட் அட்டன் பண்ணேன்? இங்கே இந்த ட்ரேட் நான் எடுக்கல, பட் ஐ வாஸ் டேப்பரிங். ஏன்னா இங்கே டேப்டா பிளேயில் இருந்தது. 9 AM ஓப்பன் பண்ண எஃப்இஜி அடுத்த நாள் 9 PM ட்ரேட் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் டெய்லி கேண்டலோட 2வது 4 ஹவர் கேண்டில். அது உள்ள ஒரு குட்டி டர்ட்டில் சூப். அன்றைக்கி இங்கே எஸ்எஸ்எம்டி இருந்ததான்னு கேட்டால் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், இன்டர் மார்க்கெட் எஸ்எஸ்எம்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த லோ இவன் தூக்கியிருப்பான், ஜிபிபி தூக்கியிருக்க மாட்டான். டெய்லி சைக்கிள் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே எல்லாமே அது நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம அதை கூட சேர்த்து இந்த ஹை ப்ராபபிலிட்டி ரேஞ்சஸ் பார்ப்போம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடு யூஹெஃப். அது ஆல்ரெடி சிஆர்டி ஆக்டிவேட்டில் தான் இருந்தது, பட் நான் அதுக்குள்ளே பூந்து இது எடுத்துக்கிட்டேன். இன்னொரு கன்வே. எத்தனை மணிக்கு எஃப்இஜி ஓப்பன் ஆயிருக்கு? 5 AM. எத்தனை மணிக்கு ட்ரேட் ஆயிருக்கான்? 5 AM. இது உள்ள சிஆர்டி இருக்கு பார், இந்த ஒரு கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ். ரேஞ்சோட ஹை கட் அடிக்கிறான். கட் அடிக்கிறது நம்மளோட அந்த டைம்குள்ளே தான் நடக்குது. 159 3 கேண்டில் ஸ்விங் ஃபார்மேஷன். 5 AM ஓப்பன் ஆன எஃப்இஜிக்குள்ளே 5 AM ட்ரேட் ஆயிருக்கான். டேப் டாப்லேயில் இருக்குது ஷார்ட்ஸ். அவ்வளோதான். நான் இன்னைக்கு நைட் இங்கே என்ட்ரி எடுக்க மறந்துட்டேன்.
ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி இங்கே வந்தேன், காலையில் சார்ட்டை ஓப்பன் பண்ணோடனே அருமையாக அந்த இடத்துல ஒரு ஹை இருந்தான். சரி ஸ்டாப்பை இந்த ஹையில் வைப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டாப்ஸ் இந்த ஹையில் வச்சுட்டு இந்த இடத்துல டேரெக்டாக லிமிட் ஆர்டர் போயிட்டேன் இந்த ஹைஸில். அதுக்கு முன்னாடியே காலையிலே இன்னொரு பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டேன், அதுதான் இந்த இடம். ரேண்டமாக ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாப்ஸ் இந்த ஹையில் வச்சிட்டேன். அப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து குடுகுடுன்னு இவனும் ஏறுறான். கரெக்டாக அதே டைமில் யூரோ குடுகுடுன்னு கீழே ஊற்றினான். யூரோ இந்த இடத்துல டெய்லி சைக்கிள் கன்ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி யூஎச்எஃப்ல இங்கே ஓகே கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் வச்சிட்டேன் ஃபுல்லாக. இப்போ அந்த சிஆர்டியோட லாஜிக் வச்சு தான் இந்த யூகேடோட மொத்த ஸ்விங்கையும் எடுக்கிறேன் வீக்லி டைம் ஃப்ரேம். இவன் ஒரு கேண்டில் ரேஞ்சோட ஹையை தூக்கிட்டானா, இந்த ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ள இன்னொரு ஒரு குட்டி ரேஞ்ச் இருக்கான் பார். கேண்டில் 1, கேண்டில் 2, கேண்டில் 3, மல்டிபிள் ரேஞ்சஸ் இருக்கும்போது அது செம்ம ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும் அந்த ஒரு ட்ரேடு. ஒரு பெரிய ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சு, அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சுக்குள்ள ஒரு லோவர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சு செக்ஸியாக இருக்கும். அந்த ட்ரேட்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு பறக்கும் மார்க்கெட்டு. அந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் இருக்கும். ஒய்எம்ல நான் லாஸ்ட்டாக எடுத்த டாப்டா ட்ரேடு எங்கே இருக்குது, சிஆர்டி ட்ரேடு என்கியூவில் எடுத்திருக்கேனா லாஸ்ட்டாக சிஆர்டி. ஆமாம் சிஆர்டி ரொம்ப நாள் ஆச்சு அட்டன் பண்ணி. இங்கே இருக்கு பேர். இந்த ட்ரேட் நான் எடுக்கல, பட் இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஏன்னா இது டெய்லி கேண்டலோட ஓப்பன். நான் தூங்கிட்டு இருந்தேன். இவன் தான் கேண்டில் ரேஞ்சோட ஹை டோட்டல் சோப்டு, ரேஞ்சோட லோக்கு போனோம். மார்க்கெட் எத்தனை மணிக்கு இந்த எஃப்இஜி ஓப்பன் ஆயிருக்கு? 6 ஏஎம்மா பிஎம்மா? AM bro, AM. எத்தனை மணிக்கு ட்ரேட் ஆயிருக்கான்? 6 PM. சிஆர்டி ஆக்டிவேட் ஆயிடுச்சு, டேப் டவுன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ரேஞ்சோட லோ டார்கெட் முடிஞ்சிச்சு. இதே லாஜிக்கில் இன்னொரு ட்ரேட் எடுத்திருப்பேன். அது எங்கே எடுத்தேன்? என்கியூவில் எடுத்தேன்னா 10 AM. இது ரேஞ்சு ஆக்டிவேட் ஆகாது. பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்கு. இது எத்தனை மணியோட கேண்டில்? 6. இது bro. அந்த ட்ரேடில் சாரி. டேப்டா இப்பெல்லாம் வரலையா? ரொம்ப நாள் ஆகுது போல் டேப்டாவை பார்த்து. பழைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். வெயிட் லெட் மீ see. 18, 14. இங்கே பேர் 14க்கு ஓப்பன் ஆன எஃப்இஜிக்குள்ள 14க்கு எஃப்இஜி ஓப்பன் ஆயிருக்கு. எத்தனை மணிக்கு ட்ரேட் ஆயிருக்கா? அதே 14. ஆனா இங்க 2 தடவை ட்ரேட் ஆயிருக்கான். இந்த இடத்துல 2 இருக்கு, ஆனா பிரைஸால புஷ் பண்ண முடியல. இப்போ இந்த டேப்டாவோட உனக்கு சிஆர்டி சேர்த்து ஆக்ட் ஆகும் பார். ஏன்னா இந்த ட்ரேட் நான் என்கியூல எடுக்கல, ஒய்எம்ல எடுத்தேன். இதோ ஒய்எம்ல எடுத்தேன் அதே ட்ரேட். 10 AM வைக்கிறான். எத்தனை மணிக்கு தட்டுறான் பாரு. இதுதான் நான் சொன்ன அந்த அட்வான்ஸ்டு டேப்டா. 10 AM வைக்கிற லோவை அடுத்த நாள் 10 AM தூக்குவான், இல்லை 22ன்ற அதே நாளோட பிஎம் செஷனும் தூக்குவோம். புரிஞ்சுதா? இனிமேல்ட்டு உங்கள் ட்ரேட்ஸில் இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸாக மாறும் அது. ஓகே ப்ரோ. இது புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ இன்னொரு டவுட். இப்போ இன்னைக்கு என்கியூவோட அந்த பைஸும் பிடிச்சிருக்கலான்னு சொன்னீங்களா? இப்போ அது ஆனால் ஆல்ரெடி அதோட ரேஞ்சோட ஹை அடிச்சதுனால இப்போ அதை பைஸ் பிடிக்கிறதா இருந்தாலும் அதை எப்படின்னா லோ ப்ராபிலிட்டியாக எடுத்துக்கலாமா, இல்லை
இல்லடா, அதான் வந்து என்கியூல இந்த ஹைஸை தூக்கல. ஆக்சுவலி என்கியூவை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அவன் டீப்பா உள்ள போகணும். இதுக்கு பேரு ஷாலோ ரன். ஷாலோ ரன்னா என்னன்னா ஜஸ்ட் போய் அவன் உமா கொடுத்துட்டு வந்திருக்கான், அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தோன்னா இதோட ப்ரைஸ் ஹையஸ்ட் எவ்வளோ போயிருக்கிறான், 24,159.50. எக்ஸ்ட்ரா 0.50 டிக்ஸ் தான் மேலே போயிருக்கான். அது என்கியூ கிடையாது. என்கியூ டீப்பா கொத்தணும், எதுவாக இருந்தாலும் டீப்பா அடிக்கணும். என்கியூ மட்டும் தானா இல்ல மச்சது எல்லாத்துக்குமே வருமா ப்ரோ? ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் லாஜிக். என்கியூ, இஎஸ், ஒய்எம் இவனுங்க 3 பேரை பொறுத்த ஒய்எம் ஒரு கே, அவனை ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அவன் ஈக்குவலாக விட்டு வருவான். மற்ற இந்த என்கியூ, இஎஸ்லாம் வந்து இட் நீட்ஸ் டு டேக் அ டீப் டைவ். லைக் இங்கே 159 இருக்கா, அட்லீஸ்ட் 160.50, லைக் 1.5 ஹேண்டில் 2 ஹேண்டில் மேலே எக்ஸ்ட்ரா போயிருக்கணும் அந்த டாஸ்லேருந்து. ஓகே, பட் போல. அதே மாதிரி இப்போ இந்த ரேஞ்சுக்கு சப்போர்ட் பண்ற இந்த பிடிஆர்ஏவா இருந்தாலுமே எதுவுமே அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணுமா ப்ரோ? இப்போ பிடிஆர்ஏ இல்லாம கூட ரேஞ்ச் பிடிக்கலாமா? பிடிஆர்ஏ இல்லாம ரேஞ்ச் பிடிக்கலாம், பட் அது டைரக்ட் டர்ட்டில் சூப்ஸா மாறிடும். அதுதான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா அந்த டைம்ல நான் சார்ட்ல இருப்பேனா இல்லை இருக்க மாட்டேனான்னு தெரியாது. டைரக்டா லிக்விடிட்டியில் என்ட்ரியை போட்டு ஸ்டாப் எங்கே வைக்கணுமோ அவங்க இஷ்டம் கிளம்பிடுறேன். இன்னைக்கு இந்த ட்ரேடே பார்த்தோன்னா என்னோட முதல் என்ட்ரி டைரக்டா தான் இருக்கும். டைரக்டா பாத்துறேன் டாப் டிக்ல டைரக்டா டாப்ல வச்சேன், பார்த்தேன். டைரக்டா அந்த இடத்துல வச்சேன் டாப்ல. ஏன்னா திடீர்னு அவன் ஏன்னா இது இந்த ட்ரேட் வந்து இருக்கிறதுல என்னோட ஃபாஸ்டஸ்ட், என் கரியர் ஃபாஸ்டஸ்ட் ட்ரேட் இது. அது நியூஸ் இல்லாம எதுவுமே இல்லாம. ஏன்னா அவன் காலையிலேருந்து ஃபுல்லா லிக்விடிட்டி பில் பண்ணான். ஏன்னா எனக்கு தெரியும், ஒன்ஸ் அதை அடிச்சுட்டு கீழே ஊத்திட்டானா ஊத்திடுவான். இந்த கேண்டில் பாரு, உனக்கு இந்த இடத்துல நீ எங்க போய் என்ட்ரி எடுத்திருப்ப? ஒரு என்ட்ரி எடுத்துக்க முடியாது இந்த கேண்டில். இந்த ஒரே ஒரு 5 மினிட் கேண்டில் 1 மினிட்ல போனாலும் ஊத்திட்டான். ஒரே ஒரு 1 மினிட் கேண்டில் தெளிச்சான் அப்படியே. ஏன்னா அதுதான் அந்த எல்லாரோட பவர். வலிக்குன்னு போவோம் பிரைஸ் அப்படியே. எதர் அத டாப் டிக் பண்ற மாதிரி இருக்குமா ப்ரோ? ஆமா, எதர் டாப் டிக் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் அங்கே வச்சிடணும், உனக்கு ஆர்ஆர் வராது. நான் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போயிட்டு இதுக்கு ஸ்டாப்ஸ் வந்து 30 ஹேண்டில் வச்சேன். ஏன்னா 30 ஹேண்டில் போகக்கூடாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக எல்லாரும் ப்ளஸ் டைமுக்கு அடிக்கிறான் ப்ரைஸ். கரெக்டாக அந்த 3:30க்கு கரெக்டாக அடிக்கிறான் லண்டன் ஓப்பனில். அதனால இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த 5 மினிட்டோட பிரேக்கர் இந்த கேண்டலுக்கு கீழே இவன் பாடி க்ளோஸ் வச்சோன்னே அடுத்து மிச்ச கான்ட்ராக்ட்ஸ்லாம் லைக் மிச்ச எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணேன். இதுக்கு ரேஞ்சோட லோ தானா இல்ல அந்த எல்லா இது இருக்கே அதோட லோ? ரேஞ்சோட லோ தான். ரேஞ்சோட இந்த லோ இது ஏசியா லோ, இது ரேஞ்சோட லோ. ரெண்டும் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு பெரிய டிஃபரன்ஸும் கிடையாது. அதை தூக்கினா ஆட்டோமேட்டிக்கா இதையும் தூக்கிடுவான். எவ்வளோ ஹேண்டில்? 4 ஹேண்டில் தான் டிஃபரன்ஸ். அதை தூக்கினா இதையும் தூக்கிடுவோம். ஆனால் எனக்கு நான் சொன்ன மாதிரி என் பயா ஷார்ட்டு, பட் மார்க்கெட் ஃபுல்லாக லாங் ஆகிட்டான். நல்ல வேலை இன்னைக்கு ட்ரேடே எதுவுமே எடுக்கல. இந்த ஒரு ட்ரேடோட நிறுத்திக்கிட்டேன். ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தேன், அதனால் பிரேக் இவன் வச்சிச்சு. இந்த இடத்துல மேலே எங்கே செகண்ட்ஸில் உள்ளே போந்தேன். இந்த இடத்துல டாப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கேண்டலில் எங்கேயோ என்ட்ரி எடுத்தேன். இங்கே விற்க வச்சேன். அது இங்கே வந்து இந்த கேண்டல் மேலே ஏறினோடனே இங்கே பிரேக் இவன் வச்சிச்சு. என்ன லாஜிக் ப்ரோ இதுக்கு? ஆல் டைம் மேஸ்ல எடுத்துருக்கீங்களா? அது ஜஸ்ட் கட் ஃபீல் தான்டா. அடிக்கணும்னு தோணுச்சு. அச்சா அவ்வளோதான். என் டார்கெட் எடுத்தீங்களா? இந்த டெவில்ஸ் மார்க் வரணும்னு எடுத்தேன். இது விக்கே இல்லாத ஒரு கேண்டல். இது இந்த கேண்டலுக்கு வரணும். 10 AM PO3 ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். லோ வருவான்னு பார்த்தேன், மொத்தம் வரவே இல்லை. ஒய்எம் நான் சொன்ன மாதிரி அவன் இஷ்டத்துக்கு கே வேலை காட்டிக்கிட்டு இருப்பான். இங்கே நீ நல்லா அப்சர்வ் பண்ணனீங்க, ஒய்எம்ஏ இந்த லோஸை தூக்கிட்டான், ஏஷியா லோஸை. எம்ஒய்எம்ஏ ஏஷியா லோஸை தூக்கல. இது ஒரு கோளாரா? எம்ஒய்எம் இதுதான் லண்டன் லோ, இது ஏஷியா லோ. மைக்ரோ தூக்கல, மினி தூக்கிட்டான். அடுத்தது லண்டனோட லோஸை 9:30 தூக்கல, ஒய்எம்ல மினில தூக்கல, ஆனா மைக்ரோல தூக்கிட்டான் 9:30 லோவை. இதனாலதான் சொன்னேன் இன்னொரு ஃபன்னு கூட இங்க இருக்கும். சரியான சிரிப்பு. ஒருத்தனுக்கு இப்பதான் ஸ்லிப் ஆச்சு.
எம்என்கியூ மைக்ரோல இந்த லோக்கு கீழே இவ்வளோ பெரிய விக்கு வந்திருக்கா, ஆனால் என்கியூல அந்த விக்கே வந்திருக்காது பார். அந்த இங்கேயோட நின்றும் அந்த விக்கு, இங்கே கீழே வரவே இல்லை. இவனுக்குள்ளேயே இந்த வெத்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பானுங்க உட்காந்து மேனிப்புலேஷன். அப்படியே எரிச்சல் மயிரா வரும்.